மும்தாஜ், போய் வரவா? போய் வருவோமா என்று கேட்கக்கூடாது. தாயையும் தங்கையும் தேடி போகிறேன். இடையில் எத்தனை வேதனைகளை தாங்க வேண்டும் தெரியுமா? இந்த பிரிவும் ஒரு வேதனை தானே. பிரிவுதான் காதலை வளர்க்கிறது என்று காவியங்கள். எல்லோருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்துவிட்டு என்னை மட்டும் சிறை வைத்து செல்ல வேண்டாம். இந்த மனச்சிறையில் என்னை கூட்டி வைத்து விட்டு தானே செல்கிறேன். விரைவில் திரும்பி விடுகிறேன். அதுவரை இந்த உடலில் உயிர் இருக்குமோ இருக்காதோ? மும்தாஜ், இந்த உயிர் என்னுடையது. அதை பிரிக்க யாராலும் முடியாது. மும்தாஜ், ஏன் கண்ணீர்? சௌதாகர் மருமகள் மலிகா மும்தாஜ் எப்பொழுதுமே ஒரு வீராங்கனையாக இருக்க வேண்டுமே தவிர சாதாரண ஒரு பெண்ணாகி விடக்கூடாது. என் மனைவி என்று சொல்ல முடியாமல் இத்தனை பட்டங்களை சொல்லி என்னையே எனக்கு அறிமுகப்படுத்துகிறீர்களா? சரி, என் மனைவி மும்தாஜ் பேகம். வேண்டாம், பேகம் என்றும் சொல்ல வேண்டாம். பேகம் என்றாலே வேதனையே இல்லாதவள் என்ற அர்த்தம். நீங்கள் தான் என்னை பிரிந்து செல்கிறீர்களே. நான் பிரிந்தால் நினைவுமா பிரிந்து விட போகிறது. வரும் வரையில் நினைத்துக் கொண்டே இரு. முடியாது, என் நினைவேதான் நீங்களாகி விட்டீர்களே. மும்தாஜ், நேரமாகிறது, விடை கொடு. வார்த்தைகள் கிடைக்கவில்லை. கண்ணால் பேசு. அதையும் கண்ணீர் மறைத்திருக்கிறதே. மும்தாஜ், இதோ பார், நம் திருமணத்திற்கு உனக்கு கருகுமணி கட்டுவதற்கு என் தாயாரும் நாத்தி பட்டம் கட்ட என் தங்கையும் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும், அவசியம் வேண்டும். போய் வாருங்கள், விரைவில் திரும்பி வந்து விடுங்கள். நான் உன்னை பிரிஞ்சு போக மாட்டேன். பிரிஞ்சு போக மாட்டேன். அஞ்சா நெஞ்சன், குலிஸ்தான் சிங்கம், அப்துல்லாவின் தோழர், ஒரு சாதாரண மனுஷனை போல இப்படி பேசலாமா? போ 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 போன்னு விரட்டியே. உன் மனசுல கொஞ்சம் கூட இடமே இல்லையா? ஏன் அழற? என்ன ஆச்சு இப்போ சொல்லு. ஐயோ, சொல்ல முடியல, எனக்கு வார்த்தையே கிடைக்கல. அப்ப கண்ணால பேசு. கண்ணீர் மறைக்குதே. மறைக்குது மறைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? தொடச்சிட்டு பேசு. ஐயோ, நான் உன் காதல சாவடிக்க விரும்பல. என்ன கமல், என்ன உங்களுக்குள்ள சச்சரவு? ஒண்ணு இல்ல அப்துல்லா, நான் உன்னோட வரேன்னு சொல்றேன். இவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு சொல்றான். பிரிவுனால தாங்க முடியலையா? ஓர அழகா. அட பாவி, பிரிகிறது பாவம்னா அந்த பாவம் எனக்கு வந்தா பரவாயில்ல. இல்ல ஊர்னால நான் பாவத்தாம ஒரு மனசை கல்லாக்கிக்க. விடை கொடு, சென்று வருகிறேன். அவ கிடக்கட்டும். அப்துல்லா, நீ வா. காதர் மாமா, நானும் அப்துல்லாவும் சென்று வருகிறோம். எப்ப அப்துல்லா பொம்பளையா மாறினாரு? நிஞ்சா, உன்னால பிரிய முடியலன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்துல்லா உத்தரவு கொடுத்தா வேணா கூட்டி போறேன். கமல், சுரையா இங்கேயே இருக்கட்டும். உங்கள் அன்புக்கும் ஆசைக்கும் நன்றி. நாங்கள் சென்று வருகிறோம். இவர்கள் அணிந்திருக்கும் சின்னத்தை பார். அமைச்சர் சொன்ன காட்டுவாசிகள் இவர்கள் தான் போயிருக்கிறார். நம்ம தங்கச்சி இருக்கிற ஊருக்கு வந்திருக்கோம். தலைவரே, நம்ம எல்லைக்குள் புகுந்தார்கள். இழுத்து வந்தோம். தங்கள் பிறந்த நாள் பரிசாக இந்த புது இலைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அந்தராக்கி சிந்தராக்கி ரபாக். இவர்களை நமது வழக்கப்படி செய்யுங்கள். வழக்கமா நீங்க என்ன செய்வீங்க? அண்டா, எங்களுக்கு என்னத்துக்கு வெந்நீர்? பச்சை தண்ணியா போதும். அந்த அண்டாவுக்குள் உன்னை போட்டு இதமாக பதமாக எங்கள் வாய்க்கு ருசியாக வேக வைத்து சாப்பிட போகிறோம். நாகரிகமற்ற காட்டு விராட்டிகள், இது என்ன கொடுமை?
இந்த காய்கறியோட உன்னை கண்டன் துண்டமா வெட்டி மாட்டுக்குழுக்குள்ள புரட்டி சாப்பிட்டா என்ன ருசியா இருக்குன்னு தெரியுமா? நடக்கட்டும் தலைவன், மனித மிருகமே, நிரபராதியை கொல்லுவது ஒரு வீரமா? வேண்டுமானால் ஒரு ரத்த பசிக்கு என்ன இறையாது, அவனை விட்டுவிடு. முதலில் சிறுசு, பிறகு பெருசு. நிறுத்துங்கள். பூசாரி, ஏன் நிறுத்துகிறாய்? தலைவா, இவர் முகத்தை பாருங்கள், நாம் வணங்கும் கடவுளின் முகத்தை பாருங்கள். 2 முகமும் ஒரே முகம். தெய்வமே, கண்கண்ட கடவுளே, மக்களே, இதுவரையில் நாம் வணங்கி வந்த தெய்வம் இப்போது நம் கண் முன்னையே வந்திருக்கிறது. வணங்குங்கள், எல்லோரும் வணங்குங்கள். தெய்வமே, செங்கோல், ஆண்டவரை ஆசனத்தில் அமரச் செய்யுங்கள். யார் நீ? என்னையா? உன்னைத்தான். யார் நீ? தலைவன். யார் தலைவன்? நீ யார் தலைவன்? எப்படி தலைவன்? சந்துமணியில் என்றாயா, சதான் விட்டாயா, சிந்து பாடினாயா, தேர்தலுக்கு வந்தாயா, தேர்ந்தெடுக்கப்பட்டாயா, எப்படி தலைவன்? நீ தலைவனாவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? பலம். இங்கு பலம் இருந்தால் தான் தலைவனாக வர முடியும். காட்செருமைக்கு உன்னை விட அதிக பலம். நான் எப்படி அதல்லவா இங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டும்? கடவுளே, கடவுளே, இங்கு ஒரு தலைவனை கொன்று விட்டுத்தான் மறு தலைவன் வர முடியும். அதனால் தான் இதை கொன்று நீ தலைவனாக வந்தாயா? அடே தலைவன் பையா, நீ தலைவனான முறையே தாழ். அதை உணர்த்தத்தான் நான் மறுபடியும் அவதரித்திருக்கிறேன். எப்படி? ஜனநாயகத்தை பரப்ப போகிறேன். ஏற்கனவே ஜனநாயகத்தை பரப்பிய இடங்கள் இப்போது என்ன ஆயிற்று? கஷ்டப்படுது. கஷ்டப்பட்டாதான் கடவுளையே நினைக்கிறேன்றான். அதனால தான் இங்கேயும் பரப்ப வந்திருக்கிறேன். அதற்கு முதற்கட்டமாக காரியதரிசி கடவுளே வா இந்த பக்கம். தலைவர் பையா போ அந்த பக்கம். இங்குள்ளவர்களின் தலையில் முட்டாளை பணக்காரனாகவும், ஏழையை அறிவாளியாகவும், நல்லவர்களுக்கு ஆயுள் கட்டையாகவும், அயோக்கியர்களுக்கு தீர்க்காயுசாகவும் எழுது. பழைய தலையெழுத்தை அழித்து விடு. கடவுளே, இதை எந்த மொழியில் எழுதுவது? பலார் பலார். இங்கேயும் மொழி பிரச்சனையா? தெரியாத மொழியில் புரியாதபடி எழுது. பலார் பலார். அதை நீ சொல்லக்கூடாது. ஆண்டவனை, எனக்கு ஒரு சந்தேகம். வரக்கூடாது. வருதே. என்ன? அப்போது பழைய தலைவிதியை எழுதியது நீங்களா? இல்லை. குழம்புகிறாய். ஆமாம், கடவுளை எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. எனக்கு ஓய்வு தேவை. ஏம்மா, கனவுல கண்டதை நினைச்சு யாராவது வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா? நானும் எத்தனையோ கனவு கண்டிருக்கிறேன். வெளிவா சொல்றேன். உன் கனவையா கேட்டேன்? உனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியாது. அம்மா, ஒருத்தருக்கு கனவுல ஆபத்துன்னா உண்மையிலேயே நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இல்ல மாமா, என் மனசு கேட்கல. நிச்சயமா அவருக்கு ஏதோ ஆபத்து. நான் அவரை பார்த்தே ஆகணும். ஆமா, இந்த அர்த்தராத்திரி நேரத்துல அவரை போய் எங்க தேடுறது? ஒண்ணுமே புரியலையே மம்மு. நீ சும்மா இரு. பொண்ணு மனசு பொண்ணுக்கு தான் தெரியும். அப்ப நான் யார்? நீ சொல்லியா? முண்டா சும்மா. ஏண்டி கண்ணு, அவர் கனவுல வந்தாருன்னு சொன்னியே, அவர் இருக்கிற இடம், நாம போன தங்குற இடம், இதெல்லாம் தெளிவா விலாசத்தோட தெரிஞ்சுதா? விலாசம்? நீ போய் தங்குற இடம், அவர் தங்குற இடம் எல்லாம் கனவுல. இப்ப என்ன சொல்றீங்க மாமா? கொஞ்சம் பொறுமா, விடியட்டும். வாங்க 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 வாழ்க வாழ்க. மாமா நிறுத்துங்க. இது என்ன அநியாயம்? நீங்க சாப்பிடலாமா? நான் சாப்பிடாம? கடவுளுக்கு பசிக்குமா? பசிக்குதே. எங்களை சோதிக்கிறீங்க. கடவுள் சாப்பிட்டா யாராவது படைப்பாங்களா? ஒண்ணுகளா, இவருக்கு படைக்கிறதோட சரி, சாப்பிடுறதெல்லாம் நீங்க தான்.
இல்ல கண்ணை குத்திப்படுவாரு கடவுள். கண்ணு இங்க இருக்கு. சுவாமி, என்ன பக்தா? உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நல்ல சமயத்துல பார்க்க வந்திய. நல்ல சமயத்துலதான் என் கல்யாண காரியமா போறேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். நிறைய இருக்கு. உனக்கு கல்யாணமும் நடக்கும், கையோட காரியமும் நடக்கும். ஆஹா, அந்த ராஜி, இந்த ராஜி. கடவுளே, ரொம்ப நாளா எங்க மனசுல இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நீ எல்லாம் தீர்த்துட்டு இருக்கிற, என்ன சந்தேகம் சொல்லி தொலை. சாமி, சாமி, என் வயசும் அழகும் அப்படியே இருக்கணும். என்ன செய்யணும்? உன் வயசு 16க்கு மேல எண்ணவே எண்ணாத. உன்னை விட வயசுல மூத்தவங்களா பார்த்து பழகு. உன்னுடைய வயசும் அழகும் அப்படியே இருக்கும். கடவுள், என் கணவர் என்கிட்ட ஆசையா இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்றது? இப்படி கடிச்சா எப்படி ஆசையா இருப்பான்? ஒண்ணு இல்ல, அதாவது உன் புருஷன் தெரியுமா இல்லன்ற தலாக், விவாகரத்து பண்ணிட்டு 2வது கல்யாணத்தை பண்ணிக்க. அவரும் வெறுத்துட்டா? தலாக் தலாக். அவனையும் விவாகரத்து பண்ணு, 3வது கல்யாணத்தை பண்ணிக்க. அவரும் வெறுத்துட்டா? தலாக் தலாக் தலாக். இப்படி ரத்தா பண்ணிட்டா வா, முதல்ல ரத்து செஞ்சவனே உனக்கு முத்து மாதிரி தெரியும். என்ன அன்பா இருக்கிற. ஐயோ ஐயோ, குறும்புக்காரி. உன்னோட இருக்க கொடுத்து வைக்கலையே அவனுக்கு. நீ மாத்திரம் கல்யாணத்தை பண்ணிட்டு குடுத்தன நடத்தி காலாகத்துல ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு லாலி லீலி லாலி லீலா. சாமி, நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேரு. இந்த ஆளுக்கு ஒரு பத்தியா கொண்டு கொடு. அது என்ன சாமி, நாங்க 4 பேரும் ஒருத்தரையா காதலிக்கிறோம். எங்க கதி என்ன வருது? உங்க கதிக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. அவன் கதிதான் அதோ கதி. நீங்க 4 பேரா மொத்தம் ஆமா சாமி. சௌரியமா போச்சு. பக்கத்து கொடுத்துறா நின்னு 4 பேரும் தூக்கிட்டு போய் போட வேண்டிய இடத்துல போட்டுருங்க. சாமி, சாமி, என்ன முழுக்க முடியலையா? நெய்வேத்தியம் வச்சாச்சு, அடுத்தது அபிஷேகமா? கேள்வி நேரம் முடிச்சு போச்சு. இனி அடுத்தது தியானம். எல்லாரும் இப்போ கடவுள் மேல நல்லபடியா தியானம் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு கபக் 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 கபக். சகீலா, இன்னுமா விரதம் முடியவில்லை? இல்லை. சகீலா, கேவலம் எந்த மனிதனையும் மாமிசத்துண்டாக மதிக்கும் நான் உன்னை மனைவியாக்க விரும்புகிறேன். நீ இன்று நாளை என்று கூறிக்கொண்டே இருக்கிறாய். இனியும் என்னால் தாமதிக்க முடியாது. சகீலா, திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்ட நான் எங்கள் ஆண்டவனுக்கு செலுத்த வேண்டிய விரத பூஜையை மறுக்கலாமா? சகீலா, எந்த பெண்ணிடமும் எனக்கு ஆசை வந்ததில்லை. ஆனால் உன் மீது, உன் அழகின் மீது நான் அடிமையாகிவிட்டேன். நீயோ விரதம் விரதம் என்று தடை போடுகிறாய். விரதம் தவறினால் நீ பார்த்து ரசிக்கும் என்னை ஆண்டவன் குருடியாக்கி தண்டித்து விடுவான். ஆண்டவன், தெய்வம், கடவுள், அந்த கவலையே உனக்கு வேண்டாம். என்ன? ஆமா, அந்த ஆண்டவனே நம்மை தேடி வந்து இப்போது நம்மிடம் இருக்கிறார். வேண்டுமானால் அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கடவுள் நேரில் வந்திருக்கிறாரா? நீ அவரோடு பேசலாம், அவரை பார்க்கலாம். சகிலா, இன்றோடு உனது விரதம் முடிக்கப்படுகிறது. நாளை காலை கண்கண்ட கடவுள் முன்னிலையில் நம் இருவருக்கும் கல்யாணம். தயாராக இரு. என்ன திடீர் முரசு?